ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன்சையும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். திரேகானம் என்பது என்ன? அதை ஒரு ஜாதகத்திலே எவ்வாறு நாம் அறியலாம்? அதாவது திரேகானம் ஒரு ராசியை 3 பாகங்களாக பிரிப்பது. அப்போ ஒரு ராசி என்பது 30 பாகைக்கலையில் ஒரு ராசி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மேச ராசி இருக்குன்னு வச்சுக்குவோம். மேச ராசியிலே 30 பாகைக்கலை உண்டு. அப்போ அந்த ஒரு ராசியை 3 பாகங்களாக பிரிப்பது. 3 பாகம் எவ்வளோ வரும்? 10 பாகைக்கலையாக வரும். அப்போ இந்த 3 பாகங்களாக பிரிப்பதே திரேகானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திரேகானம் அப்படின்னா முதல் திரேகானம், இரண்டாவது திரேகானம், மூன்றாவது திரேகானம், இப்படி பிரிக்கணும். அந்த ஒரு ராசியை, எந்த ராசியோ 12 ராசி கட்டத்தில் எல்லா ராசி கட்டங்களுமே 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திரேகானம், இதை தான் திரேகானம்னு சொல்கிறோம். அப்போ மேச ராசியிலே உதாரணத்துக்கு தான் இது 1 முதல் 10 பாகைக்குள், 10 பாகைக்குள்ள லக்னம் விழுந்தா, அதாவது 10 பாகைக்குள்ளே லக்னஸ்புடம் அமைந்தால் அது மேச ராசியிலே திரேகானம் மேச ராசியிலே அமையும். முதல் திரேகானம் என்பது அதில் தான் அமையும். 10 முதல் 20 பாகைக்குள் லக்னமாக அமைந்தால், ஒருவரது ஜாதகத்தில் லக்னம் இப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் திரேகானம் மேசமே, இரண்டாவது திரேகானம் சிம்ம ராசி, சிம்மம் வரும். இரண்டாவது திரேகானம் சிம்மம் வரும், அதாவது 1, 5, 9 அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது திரேகானம் தனுசு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 10 பாகையாக பிரித்து உன்னுடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னம் எந்த நிலைமையில் இருக்கிறதோ, எந்த பாகைக்கலையில் இருக்கிறதோ, அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மேசமா, சிம்மமா, தனுசுவா. அப்படின்னா 1லேருந்து 10 வரை மேசம், 10லேருந்து 20 வரை சிம்மம், 20லேருந்து 30 பாகைக்குள் இருந்தால் தனுசு. இது திரேகானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ரிஷப ராசியாக இருந்தால் அதிலும் 30 பாகைக்கலை உண்டு. அப்போ ரிஷப ராசியிலே 1 முதல் 10 பாகைக்குள் லக்னமாக இருந்தால் 9ஆம் வீடாகிய மகரம் முதல் திரேகானம் ஆகும். லக்னம் திரேகானம் 9ஆம் வீடை எடுக்கணும். எதுலேருந்து? ரிஷப ராசியிலே 1 முதல் 10 பாகைக்குள் லக்னமாக இருந்தால் அதுக்கு திரேகானம் இது வரும், மகர 9ஆம் வீடான மகர ராசி வரும். அடுத்து 10லேருந்து 20 வரை லக்னமாக இருந்தால் அந்த ரிஷப ராசியே திரேகானமாக வரும். ரெண்டாவது 10 முதல் 20னா ரிஷப ராசி வரும். அப்போ மூன்றாவது 20 முதல் 30 பாகைக்குள் லக்னமாக விழுந்தால் 5ஆம் வீடாகிய கன்னி ராசியே திரேகானமாக வரும். இதில் ரிஷபத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மிதுன லக்னமாக இருந்தால், மிதுன ராசியில் லக்னம் விழுந்தா 1 முதல் 10 வரை லக்னஸ்புடம் விழுந்தால் அது திரேகானத்தில் எங்கே வரும்னா 5ஆம் வீடாகிய துலா ராசியே முதல் திரேகானமாக வரும். அடுத்து 10 முதல் 20 வரை லக்னஸ்புடமாக இருந்தால் 9ஆம் வீடாகிய கும்பராசியே 2வது திரேகானமாக வரும். அதே போல் 20 முதல்
30 பாகைக்குள் லக்னஸ்புடமாக மிதுன ராசியிலே இருந்தால், லக்னம் விழுந்தால் திரேகானம் எது வரும் இதுக்கு அப்படின்னா மிதுன ராசியே திரேகானமாக வரும். அப்போ மேசம், ரிஷிபம், சிம்மம் பார்த்தோம் இல்லையா? இந்த முறையிலே திரேகானங்களை நாம் கண்டறியலாம். எல்லா ராசிக்கும் இப்படி தான் வரும். இப்போ 3 ராசி குறிப்பிட்டு சொன்னோம் இல்லையா? இதை அப்படியே அடுத்த ராசியிலிருந்து அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளிலே தான் திரேகானத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். வணக்கம்.